நெல்லுக்கான கொள்முதல் விலையை 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதார விலையுடன் சேர்த்து தமிழக அரசின் ஊக்கத்தொகையாக சாதாரண ரகத்திற்கு ரூபாய் 131 சன்ன ரகத்துக்கு ரூபாய் 1560 என வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் சாதாரண ரகம் ரூபாய் 2500 எனவும் சன்ன ரகம் ரூபாய் 2545 எனவும் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவர் என்று கூறிய தமிழக அரசு இந்த ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று விளக்கமளித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் போதிய எண்ணிக்கையில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரண்டு நாள் பயணமாக ஜப்பான் சென்றடைந்துள்ள பிரதமர் மோடியை ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா சிறப்பாக வரவேற்ற நிலையில் டோக்கியோவில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு படைகள் சார்பில் சிறப்பு மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பாதுகாப்பு, கூட்டு கடன் வழிமுறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்டது. व्यापार और उद्योग मंत्री श्री मुतो और भारत की ओर से विदेश सचिव ஜப்பான் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டோக்கியோ சென்றார். அங்கு நடைபெற்ற பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவில் $40 பில்லியன் அதிகமாக முதலீடு செய்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச அளவில் இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலகம் முழுவதும் சென்றடைவதாக கூறினார். ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்தால் இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும் என்றும் பிரதமர் மோடி பேசினார். மேலும் ஜப்பான் ஒத்துழைப்புடன் மும்பை, அகமதாபாத் புல்லட் ரயில் பணிகள் நடைபெற்று வருவதையும் சுட்டிக்காட்டிய அவர், வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தியை இலக்காக கொண்டு இந்தியா முன்னேறுவதாக தெரிவித்தார். மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பயனளிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய அரசின் முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி விகித பகிர்வு குறித்து ஆலோசிக்க எதிர்க்கட்சிகள் ஆளும் 8 மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் டெல்லியில் கூடியதாக குறிப்பிட்டுள்ளார். இது சீர்திருத்தத்தின் நோக்கத்தை வரவேற்கும் என்றும், அதேவேளையில் எந்தவொரு குறைப்பும் நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை நிலைநிறுத்தும் மாநில வருவாயை குறைக்க கூடாது என்பதை வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைப்பு விகிதங்களின் நன்மைகள் நேரடியாக சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக விதியில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து வழக்கு தொடர தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக விதிகளை திருத்தியது மற்றும் உட்கட்சி தேர்தலை எதிர்த்து கே.சி. பழனிசாமியின் மகன் சுரேன் மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர அனுமதி அளித்ததை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது சுரேன் பழனிசாமியும் ராம்குமார் ஆதித்தனும் அதிமுக உறுப்பினர்கள் இல்லை என்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த சுரேன் பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர், தாங்கள் அதிமுக உறுப்பினர்கள் என்பதை உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகே வழக்கு தொடர்ந்ததாக வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று தனி நீதிபதி அளித்த அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டனர்.
காசாவுடனான போரை நிறுத்த வலியுறுத்தி இஸ்ரேலுடனான தனது அனைத்து வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை துருக்கி அரசு துண்டித்துள்ளது. இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு துருக்கி கப்பல்கள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இஸ்ரேலிய விமானங்கள் துருக்கி வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வலியுறுத்தியுள்ள துருக்கி இஸ்ரேலை ஆதரிப்பதை உலக சக்திகள் நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. திருமணத்திற்கு பின் காதல் படங்களில் நடிப்பேன், ஆனால் முத்தக்காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா ஆகியோரின் நிச்சயதார்த்தம் சென்னையில் நடைபெற்றது. தொடர்ந்து தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க கட்டடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த விஷால், நடிகர் சங்க கட்டடத்தின் திறப்பு விழாவிற்கு அடுத்த முகூர்த்தத்தில் தன்னுடைய கல்யாணம் என்றும் அனைவரின் ஆசீர்வாதத்தில் சாய் தன்ஷிகாவை நிச்சயம் செய்துள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இனி இதுதான் என்னோட கடைசி பேச்சுலர் பிறந்தநாள் நான் சொல்வேன்னு நினைக்கிறேன் உறுதியாக. ஏன்னா இனி தான் எனக்கும் தன்ஷிகாக்கும் சாய் தன்ஷிகாக்கும் நிச்சயதார்த்தம் இப்போ தான் ஆச்சு காலையில். உங்கள் ஆசீர்வாதத்தோட, எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஐ எம் எங்கேஜ் டு சாய் தன்ஷிகா. தேங்க்யூ ஆல். உங்கள் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவங்க பேரோடு இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு காதல் படங்கள் நடிப்பாரா விஷால்? காதல் இல்லாமல் சினிமா இல்லை, ஆக்ஷன் இல்லாமல் சினிமா இல்லை. காதலில் ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷனில் காதல் இருக்கும். அது ரெண்டும் இல்லாமல் எப்படி திரைப்படத்தில் நடிக்கிறது? கண்டிப்பாக காதல் இருக்கும், ஆனால் முத்த காட்சி மட்டும் இருக்காது. ப்ரோ கபடி லீகின் தொடக்க போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி த்ரில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. ப்ரோ கபடி லீகின் 12வது சீசன் விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. முதல் போட்டியில் தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆரம்பம் முதலே போட்டி விறுவிறுப்பாக சென்ற நிலையில் முதல் பாதியில் 14-13 என்ற கணக்கில் தமிழ் தலைவாஸ் முன்னிலை வகித்தது. இரண்டாவது பாதியிலும் இரு அணி வீரர்களும் அபாரமாக விளையாடியதால் போட்டி திக் திக் என நகர்ந்தது. கடைசியாக 38-35 என்ற புள்ளி கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி த்ரில் வெற்றியை ருசித்தது. குறிப்பாக கடைசி நிமிடத்தில் கேப்டன் பவன் ஒரே ரெய்டில் 3 புள்ளிகள் எடுத்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடக்க போட்டியில் சீனாவை இந்திய அணி எளிதில் வீழ்த்தியது. பீகாரின் ராஜ்கிர் மைதானத்தில் போட்டி தொடங்கியதில் இருந்தே விறுவிறுப்பாக நகர்ந்தது. இரு அணிகளும் மாறி மாறி கோல் அடித்ததால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஹேட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். குறிப்பாக 33வது நிமிடத்தில் இந்திய அணி 3 கோல் அடித்து முன்னிலையில் இருக்க, அதன் பிறகு சீனா அடுத்தடுத்து 2 கோல் அடித்ததால் ஆட்டம் திக் திக் என நகர்ந்தது. இறுதியாக கேப்டன் ஹர்மன்பிரீத் 47வது நிமிடத்தில் பெனால்டி ஷூட் அவுட்டை நன்கு பயன்படுத்தி கோலாக மாற்ற இந்திய அணி 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றியை ருசித்தது.